நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிஷனரி பயணம் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த நாளுக்கான செய்தியானது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காய் மாத்திரம்தான் இந்த சனிக்கிழமை செய்திகளை நம்ம வெளியிடுகிறோம். வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமான பொதுவான ஒரு செய்தியாக ஆண்டவர் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை பற்றி, ஆண்டவருடைய கிருபையை பற்றி, இரக்கத்தை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். சனிக்கிழமை தோறும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கான ஒரு தேவ செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே இந்த சனிக்கிழமை செய்திக்காக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஊழியர்கள் அல்லது ஊழியம் செய்ய ஆசைப்படுகிற வாலிபர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தியை கேட்க வையுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த நாளில் செய்திக்காக நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக. உடைய வார்த்தைக்காய் காத்து நிற்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த இணைய செய்திகள் வழியாக சமூக வலைதளங்களிலே வெளியிடப்படுகிற இந்த செய்தியை நீங்கள் எங்கிருந்து கேட்டாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இருதயத்தின் விருப்பம். ஆண்டவர் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆண்டவருடைய மிஷனரி பயணத்தின் பணியினுடைய அடிப்படை நோக்கமே இந்த வசனம்தான். இந்த வசனத்தை ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பெலனடைவீர்கள். அப்படி பெலனடைந்து எருசலேமிலே சாட்சிகளாயிருப்பீர்கள். யூதேயா தேசம் முழுவதிலும் சாட்சிகளாயிருப்பீர்கள். சமாரியா பட்டணங்களிலே சாட்சிகளாயிருப்பீர்கள். உலகம் முழுவதும் சாட்சிகளாய் நீங்கள் இருப்பீர்கள். என அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள் மாறாத வார்த்தைகள். மிஷனரி பணி என்பது முதலாவது அது நமக்குள்ளே உருவாக வேண்டும். ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவர்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவன் கையிலே ஒரு வேலையை கொடுத்து அவனை ஒரு மிஷனரியாகத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். மிஷனரி என்றால் என்ன? யாருடைய உள்ளத்திலெல்லாம் இயேசு இருக்கிறாரோ அவர்கள் எல்லாருமே மிஷனரிகள். யாருடைய உள்ளங்களிலே இயேசு இல்லையோ அதுவெல்லாம் நம்ம வேலை செய்ய வேண்டிய மிஷனரி பணித்தளம். ஆண்டவர் இல்லாத ஒவ்வொரு மனிதனுமே மிஷனரி பணித்தளம்தான். ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொரு உள்ளமும் மிஷனரி தான். ஆண்டவர் நம்மை போல ஊழியம் செய்ய ஆரம்பித்த பொழுது தன்னுடைய 30வது வயதில் அவர் 40 நாள் உபவாசம் இருந்துவிட்டு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அங்கே பேதுருவை, யோவானை, யாக்கோவை அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். மிஷனரி ஊழியம், மிஷனரி பணி. ஆண்டவரை அறியாத மக்களை ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர்களை ஆண்டவர் பக்கம் திருப்புவது தான் நம்முடைய வேலை. ஆண்டவருடைய அன்பைத்தான் நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மிஷனரி பணியானது முதலாவது எங்கே துவங்க வேண்டுமாம்? எருசலேமிலே துவங்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பலனடைந்து
எருசலேமிலே உங்களுடைய இருதயம். இவான் ராபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த ஒரு அருமையான தேவ மனிதர். அவர் சொன்னார், ஆண்டவரே, என்னை வளைத்து என் தேசத்தை ஆசீர்வதியும் என்று சொன்னார். ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், இல்லாவிட்டால் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தார். அற்புதமான மனிதர். என்னை வளைத்து என் தேசத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, முதலாவது நான் சரியாகணும் ஆண்டவரே. லூக்கா 22:32 ஆண்டவர் பேதுரு வாழ்க்கையில் நடைபெற போகிற ஒரு சில சம்பவங்களை சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது சொல்றார் பேதுருட்ட, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை போய் ஸ்திரப்படுத்து. எத்தனை அருமையான வார்த்தை பாருங்கள். ஏன்னா சாத்தான் உன்னை சொலவில் போட்டு புடைக்கிற மாதிரி, கோதுமையை சொலவில் போட்டு எப்படி புடைப்பாங்களோ அப்படி புடைப்பதற்கு என்கிட்ட உத்தரவு கேட்டால் நானும் உத்தரவு கொடுத்துட்டேன். அதனால் உன்னுடைய விசுவாசத்தில் பிரச்சனை வரும். நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை போய் ஸ்திரப்படுத்து என்று சொன்ன. இன்றைக்கு குணப்படாமலே ஊழியக்காரங்களாயிட்டாங்க நிறைய பேர். பேசிக்காக இன்னும் அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை. ஏன்னா சாதி வெறி அவங்களுக்குள்ள இருக்கு, மத வெறி அவங்களுக்குள்ள இருக்கு, உலகத்துக்குரிய இச்சைகள் அவங்களுக்குள்ள இருக்கு, அந்தரங்க பாவம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பழக்கம் உள்ள இருக்கு. எல்லாம் பண்ணிக்கிட்டு ஊழியக்காரர்களாகவும் வெளியில் வேஷம், போலி ஊழியர்கள் சொல்லலாம். போலி சாமியார்கள் மாதிரி இவர்கள் போலித்தனமான ஊழியர்கள். குணப்படாமலேயே ஊழியத்துக்கு வந்தவங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால என்னுடைய நண்பர்கள் 2 பேர் அவங்க ஊழியம் செய்வாங்க. என்ன ரொம்ப நேசிப்பாங்க. அந்த 2 பேரும் அண்ணன் தம்பி. அவங்க அப்பா கூட ஃப்ரெண்டாக இருந்தவர், அவர் ஊழியம் செய்கிறார். அவருக்கு ரொம்ப வயசு. அவர் ஒரு நாள் என்கிட்ட பேசும் பொழுது, எப்பா இவர் அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், தெரியுமே, அவங்க பையங்க 2 பேரும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், ரட்சிக்கப்படாமலே ஊழியக்காரங்கள் ஆகிட்டாங்கப்பா 2 பேரும் அப்படின்னார். எனக்கு ஒன்றும் ஓடலை. ஒரு ரட்சிக்கப்படாமலே ஊழியத்துக்கு வரலாமா? அவர் சொன்னார், குணப்படாமலே ஊழியத்துக்கு வந்துட்டாங்க 2 பேரும் அப்படின்னார். அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் அடையாளங்கள் எதுவுமே இல்லை. அவங்க குணப்படவே இல்லை. இன்னொருத்தர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு தேவ மனிதர், நல்ல மனிதர், அடிக்கடி சொல்லுவார், அவன் ரத்தம் இன்னும் சாகலப்பா அப்படின்பார். என்னையே அப்படி சொல்கிறீங்க? அவர் தான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார. அவன் ரட்சிக்கப்படலை, அவன் ரத்தம் சாகலை, அவனுடைய பழைய மனிதன் இன்னும் உயிரோடு இருக்கான், அவன் புது மனிதனாக மாறலை. இப்போது மிஷினரி பணி எங்கே ஆரம்பிக்கணும்? முதல்ல நமக்குள்ள. பவுல் சொல்கிறாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். என்னுடைய பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டு செத்து போனான். நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ எனக்காய் ஜீவன் விட்ட என் ஆண்டவருக்காய் நான் பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா! எத்தனை ஒரு அசைக்க மாட்டாத ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்று பாருங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்வு வாழக்கூடிய இளைஞர்களை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையும் ஆண்டவருக்காக வைராக்கிய வாஞ்சையாய் நாம் வாழ வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரன் உண்டு. அந்த சகோதரன் நன்றாய் ஜெபிக்கிற ஒரு மனிதர். ஆண்டவர் தேவை நிறைந்த ஒரு பகுதியில் அவரை ஊழியராக வச்சார்.
அந்த பகுதி முழுவதும் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிற பகுதி. அங்கே இந்த ஊழியக்காரர் இந்த வாலிப பையனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். தீர்க்க தரிசனம் சொல்லுவார். கிராமங்களில் போய் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் தானே பயன்படுத்துகிறார். எதுவுமே பொய்யாகாது. நம்ம தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் சொல்கிற மாதிரி 10 பாயிண்ட் சொன்னால் 4 பாயிண்ட் நிறைவேறும். நடக்காத அப்படியே மறைச்சிட்டு நடந்ததை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சு நாங்களும் ஊழியக்காரங்க தான், நாங்களும் தீர்க்கதரிசிகள் தான் சொல்கிறாங்கல்ல, அப்படி இல்லை. இவர் உண்மையிலே கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தும். அற்புத சுகம் உண்டாகும். இந்த கிராமங்களில் இருள் நிறைந்த கிராமங்கள் சாசு பிடிச்சு நிறைய பேரை கூட்டுருவாங்க. இவர் ஜோம் பண்ணால் சோகமாகும். இவர் எங்கெல்லாம் பிரசங்கத்துக்கு போகிறார் அங்கெல்லாம் பேய் பிடிச்ச ஆட்கள் வந்து அவ்வளோதான் அலறி விழுந்துருவாங்க. இப்படி ஒரு வல்லமையான தேவ மனிதர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். பிரதர், நீங்கள் எனக்கா ஜோம் பண்ணணும். நானும் சரின்னு ஜோம் பண்ணேன். வழக்கமாக எல்லாருக்கும் ஜோம் பண்ணுற மாதிரி ஆண்டவர்கிட்ட அவருக்காக ஜோம் பண்ணிவிட்டு நான் முடிச்சிட்டேன். மறுபடியும் ஃபோன் பண்ணார். அண்ணா, எனக்காக ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஏதாவது வெளிப்படுத்தினாரா? ஆண்டவர் எனக்கு ஏதாவது சொன்னாரா? நான் சொன்னேன், நீ உங்கள் மூலமாக ஆண்டவர் எத்தனை பேருக்கு வெளிப்பாடு தர்றார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எத்தனை பேருடைய உள்ளத்தை திறந்து காட்டுறாரு. ஊருக்கெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்கிறீங்களே, உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியாதா? அது சொன்னார், தெரியல பிரதர். நான் புல்பீட்டில் போய் நின்னா அல்லது ஒரு தெருவில் போய் நின்னா, நான் ஊழியத்தில் போய் முன்னாடி மைக்கு முன்னால் நின்னா எனக்கு எல்லாம் வெளியாகுது. நிறைய ரெவலேஷன் கிடைக்குது. நிறைய பேருடைய தவறுகளை சொல்கிறாரு, நிறைய பேருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை சொல்கிறாரு, நிறைய பேரை குணமாக்குறாரு, நிறைய பேருடைய உள்ளத்தில் இருக்கிற சாசை விரட்டுறாரு. இதிலெல்லாம் என்னைய பயன்படுத்துகிறாரு. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைன்னு அவர் சொல்ல மாட்டார். இப்போ நான் அவரிடத்துல சொன்னேன், இதுதான் ஆபத்தான காரியம். இது ஸ்பிரிச்சுவல்ல ஒரு பெரிய ஆபத்தான காரியம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் செய்தாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இன்னையிலிருந்து 3 நாள் ஊழியத்துக்கு எல்லாம் லீவ் போட்டு தேவ சமூகத்தில் ஒரு ரூமில் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க, ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீ பலனடைந்து எருசலேமிலே சாட்சியாயிருப்ப. உன்னுடைய ஆவி உனக்குள்ள சாட்சி உட்கொள்ளும் இல்லையா? ஆண்டவர் உன்னை பற்றி ஓன்ட்ட பேசணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் ஓன்ட்ட இருந்து மற்றவங்ககிட்ட பேசணும். ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு எனக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டா அது ஆபத்தில் போய் முடியும்பா. அது ஆபத்து. ஏன்னா பைபிள் அப்படி சொல்லலை. எழுப்புதல் முதலாவது, மிஷனரி பாரம் முதலாவது, தேவனுடைய வல்லமை முதலாவது நமக்குள்ளே உருவாக வேண்டும். ஆரம்பத்தில் நமக்கு உதவி செய்ய சில காரியங்கள் நமக்கு புரியாது. அவன் மற்ற தீர்க்கதரிசிகள் மூலமாக, மற்ற ஊழியக்காரங்க மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆனால் அது எப்போது நிற்கக்கூடாது. முதலாவது பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுட்டா, ஆவியானவர் எனக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா அவர் முதல்ல நம்ம பேசுவார். அவர் பேசுகிற ஆவியானவர், அவர் ஜீவனுள்ளவர். அவர் நம்மை நடத்துவதற்காய் உள்ள வந்திருக்கிறார், நம்மை சரி பண்ணுவதற்காய் வந்திருக்கிறார், மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நம்மை அலங்கரிக்க உள்ள வந்திருக்கிறார். இப்போ நம்மகிட்ட பேசாமல், நம்மளை சரி பண்ணாமல், நம்முடைய குற்றம் குறைவுகளை சுட்டி காட்டாமல் அடுத்தவங்களை பற்றி மட்டுமே நமக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா அந்த வெளிப்பாடுகளில் கவனமாக இருக்கும். ஆண்டவர் முதலாவது நம்மை மிஷனரியாய் அழைத்த ஆண்டவர் நம்மை குறித்து நம்மிடத்திலே பேசணும். வந்து முழங்கால் போடுறோம், ஆண்டவரேன்னு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் நம்மகிட்ட பேசணும். உன் ஜெப ஜீவியம் சரியில்லை, உன் ஜெபம் குறைஞ்சிருக்கு, உன் வேத வாசிப்பு தியானம் குறைஞ்சிருக்கு,
நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நேரங்கள் குறையுது. ஆண்டவர் முதலாவது நம்மை பற்றி நம்மகிட்ட சொல்லணும். நீ அப்படி பண்ணு, இப்படி போ, எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மகிட்ட பேசணும், நம்மை நடத்தணும். அதனால தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆவியானுடைய நிறைவு கட்டாயம் தேவை நம்ம எல்லாருக்கும். ஆவியானுடைய நிறைவு நமக்கு தேவை. அதை கேளுங்கள், கொடுத்துருவார். கேட்கிறவன் எவனும் அதை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவருடைய அபிஷேகத்தை இலவசமாய் எளிமையாய் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம், ஈஸியாக பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அதன் பிறகு ஆவியானவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி நாம் நடக்க ஆரம்பிக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறார் 8:14 ரோமர், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். மேல் வீட்டறையிலே 120 பேருக்கும் அதிகமான மக்கள் கூடியிருந்த இடத்துல அக்னி மயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. அவர்களை நிரப்பிற்று அவர்கள் வல்லமை பெற்றார்கள், பலனடைந்தார்கள். முதலாவது தங்கள் உள்ளத்தில் அவர்கள் சாட்சிகளாய் மாறினார்கள். தங்கள் ஆவியை தங்களுக்கு சாட்சி கொடுக்க ஆரம்பித்தது. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய எண்ணமே, நம்முடைய ஆவி மனசாட்சியே நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால் வேறொரு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு எதற்கு? நம்முடைய உள்ளமே நம்மை குற்றமற்றவன் என்று தீர்க்குமானால் வேற ஜட்ஜ்மெண்ட் நமக்கு தேவையில்லை. ஆவியே நம்மை தீர்ப்பு சொல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெறும் பொழுது முதலாவது நம்முடைய உள்ளம் ஆண்டவருடைய தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் முதலாவது மாற வேண்டும். ஆண்டவருடைய செயல்களாய் மாறணும். ஒரு பயங்கரமான ஒரு ஆத்தும பாரம் நமக்குள்ளே உண்டாகும். மெய்யான சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம், அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த ஜீவன், அதைத்தான் திருத்துவத்தின் 3ஆம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறோம். அந்த ஜீவன் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் அவனுக்கு ஒரு ஆத்தும பாரம் வரும். அந்த ஆத்தும பாரம் முதலாவது அவனை சரி பண்ணும். அவனுக்கு ஆவியிலே எளிமையை கொண்டு வரும். அவனுடைய உள்ளத்திலே பல மாற்றங்கள் உருவாகும். அந்த மாற்றங்களின் அடிப்படையிலே அவனது பிறகு யூதேயாவுக்கு சாட்சியாக இருக்கணும். அவனுடைய மாற்றத்தை அவனுடைய குடும்பத்தார் பார்க்கணும், அவருடைய அண்டை அயலகத்தார் பார்க்கணும். இந்த மாற்றம் உண்டாயிருக்குது. இந்த பையன் முன்னால மாதிரி இல்லை. இந்த பையனுடைய வாழ்க்கையில் ஏதோ மாற்றம் தெரிகிறது. முந்தி கோபப்படுவான், இப்போ கோப குணம் குறைந்திருக்கிறது. முன்னாடி பொறாமப்படுவான், இப்போ எல்லாரோடு சிரித்து நன்றாய் பழகுகிறான். முன்னாடி சுயநலவாதியாக இருப்பான், இப்போ கூடுமானவரை உதவி செய்கிறவனாய் மாறி இருக்கிறான். நம்ம யூதேயா முழுவதிலும் நம்ம சாட்சியாக இருக்கணும். இன்னைக்கு உலகம் நம்மளை குறித்து சாட்சி சொல்லும். நம்முடைய மனைவி நம்மை குறித்து என்ன சொல்வாள்? நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்வார்கள்? நம்முடைய அப்பா அம்மா நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்வார்கள்? நம்முடைய தெருவில் உள்ளவர்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்வார்கள்? பாளையங்கோட்டையில் ஒரு அருமையான சகோதரி, வாலிப மகள், கிறிஸ்தவ பக்தியிலே வளர்க்கப்பட்ட ஒரு நல்ல பிள்ளை, நிறைய படித்து நல்ல வேலையில் இருக்கிறார். அவருடைய தகப்பனார் தாயார் ஓரளவு நல்ல வசதியானவர்கள். ஆனால் இந்த மகள் சொல்லிவிட்டால், கர்த்தருக்கு பயந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனைத்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டார். வேறு எந்த நிபந்தனையும் சொல்லலை. கருப்பா, சிவப்பா, உயரமா, குட்டையா, குண்டா, ஒல்லியா, இந்த மாதிரி எந்த
கண்டிஷனும் அந்த பிள்ளை போடலை, ஏன்னா அது கர்த்தருடைய பிள்ளை. அவள் சொல்லிட்டா, ரட்சிக்கப்பட்ட ஒரு பையனை பாருங்கப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். பல இடங்களிலே தேடினார்கள். சென்னையிலே ஒரு பெரிய ஆவிக்குரிய சபை உண்டு, மெகா சர்ச். அந்த சர்ச்சில் சிறுவர் ஊழியம்லாம் செய்கிறாரு அப்படின்னு அவர் ஒரு என்ஜினியர். சர்ச்சில் போய் விசாரித்தாங்க, எல்லாரும் நல்ல சாட்சி சொன்னாங்க. திருமணம் பாளையங்கோட்டையில் வைத்து நடந்தது. திருமணம் முடிந்து இந்த பிள்ளை போனான் சென்னையில். 3 மாதத்திற்குள்ளாக அவனோடு வாழ முடியாது என்று சொல்லிவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் சென்னையிலிருந்து புறப்பட்டு பாளையங்கோட்டைக்கு வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டா, அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை. கஞ்சா குடிக்கிறான், போதைக்கு அடிமையாக இருக்கிறான், சாராயம் குடிக்கிறான், இன்னும் சொல்ல முடியாத எத்தனையோ கெட்ட பழக்கங்கள் அவனுக்கு இருக்கிறது என்று என் மகள் வாழ்க்கையே நொறுங்கி போய்விட்டு, பெற்றோர் நொறுங்கி போய்விட்டார்கள். அவன் வேலை செய்கிற அலுவலகத்துக்கு போய் அவன் அறியாமல் அந்த அலுவலகத்தின் மேனேஜர்கிட்ட கேட்டாங்க. அவர் சிரித்து கொண்டே சொன்னார், பையனை பற்றி எங்கே விசாரிச்சிங்கன்னு கேட்டார். அப்போ அந்த பெற்றோர் சொன்னாங்க, சர்ச்சில் போய் கேட்டோம். இப்போ அந்த மேனேஜர் சொன்னார், வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறான், அந்த சர்ச்சில் போய் நீங்கள் விசாரிச்சிருக்கிறீங்க. வாரத்தில் 6 நாள் எங்கள் ஆஃபீஸுக்கு வர்றான், எங்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லையா? எங்கிட்ட கேட்டால் அவனுடைய வாழ்க்கையை சொல்லியிருப்போமே. பம்பா போய் இப்படி மாட்டிக்கிட்டீங்களேன்னு சொல்லி அந்த மேனேஜர் ரொம்ப வருத்தப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் சாட்சி எப்படி இருக்கிறது? நம்முடைய மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள், அவர்களுக்கு நடுவிலே நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுது மன்றாடுதலோடு கேட்க போகிறோம். ஆண்டவரே, என்னை மிஷினரியாய் மாற்றும். ஆண்டவரே, நான் எனக்குள்ளே ஒரு மிஷினரியாய் சாட்சியாய் இருக்கணும். என் உள்ளமே என்னை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கணும். நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உள்ளத்திற்குள்ளே காணப்படுகிற எல்லா அருவருப்புகள், எல்லா சுத்தங்கள், எல்லா தவறுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முற்றிலுமாய் இப்பொழுது குணமடையும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீ குணப்பட்ட பின்பு போய் உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று சொன்னீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், யூதேயாவிலே எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அபிஷேகம் இல்லாமல் ஆண்டவரே மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அபிஷேகத்தை கொடுங்கப்பா. இந்த வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் அதே தேவ மகிமை, தேவ வல்லமை ஆண்டவரே, இந்த ஆத்தும பாரம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஓரிக்கம் லைஷா பரோதிரி பெலாபரவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிப தம்பி ஆண்டவரே இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய மகனை உம்முடைய வல்லமையினால் இப்பொழுது நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாங்கள் நடந்து கொள்ள, மிஷினரி பணிக்கு எங்களை அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் வாழ உதவி செய்தீர்கள். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்.